மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலாத்துறை சார்பில் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பல்வேறு முக்கிய பணிகளை முன்னெடுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் ரூபாய் 2,92,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலக கட்டிடம், நடைபாதை, வாகன நிறுத்தும் இடம், உணவகம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள், ஜவ்வாது மலை சுற்றுச்சூழல் பூங்காவில் ரூபாய் 49 லட்சம் மதிப்பீட்டில் புதிய காட்சிமுனை மற்றும் தள மேம்பாட்டு பணிகள், கரூர் மாவட்டம் பொன்னணியாறு அணையில் ரூபாய் 2,05,00,000 மதிப்பீட்டில் படகுத்துறை மற்றும் சுகாதார பணிகள், நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாகச மற்றும் சுற்றுச்சூழல் முகாம் என மொத்தம் ரூபாய் 7,46,00,000 மதிப்பீட்டில் நிறைவடைந்த 4 சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களை இன்று திறந்து வைத்தார். மேலும் திருப்பத்தூர் ஏலகிரி, திண்டுக்கல் புல்லாவெளி அருவி, கோட்டை நங்காஞ்சியாறு அணைப்பகுதி மற்றும் திருச்சி புளியஞ்சோலை அருவி உள்ளிட்ட பகுதிகளில் ரூபாய் 6,40,00,000 மதிப்பீட்டில் தள மேம்பாட்டு பணிகள், ராமேஸ்வரத்தில் ரூபாய் 9,90,00,000 மதிப்பீட்டில் ஹோட்டல் தமிழ்நாடு கட்டுமான பணிகள் என மொத்தம் 16,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 5 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. என ஆக மொத்தம் 23,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலத்தின் சுற்றுலாத்துறைக்கு புதிய உயிர்வூட்டும் பல்வேறு திட்டப் பணிகளை திறந்து வைத்தமைக்கும் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.